இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இது என்னன்னு சொன்னா மட்டும் அப்படியே உனக்கு புரிஞ்சிடுமா? சொன்னாதானே தெரியும். என்னோட நியூ ப்ராஜெக்ட்டுக்கு டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு டிசைனா என்னன்னு தெரியுமா? போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா பாரு. இத கூட பண்ணிடலாம். கிச்சன்ல சமைக்கிறது தான் கஷ்டம். ஒரு நாள் பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும். ஆமா, எங்க கிளம்பிட்டு இருக்க? அக்கா ஆபீஸ் போயிருக்கால, அதான் அக்காக்கு லஞ்ச் எடுத்துட்டு போறேன். ஏங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க? பின்ன என்னமோ எல்லாத்துலயும் நீதான் பெஸ்ட்னு எங்க அம்மா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா இப்போ உங்க அக்கா கிட்ட ஆபீஸ் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. நீ அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற. இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வீட்டு வேலை பண்றதுக்கு மட்டும்தான் கரெக்ட். பரவாயில்லைங்க, அத்தைக்கு எப்போ எது செய்யணும்னு நல்லாவே தெரியும். அக்கா கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுக்காக நான் எங்க ஃபீல் பண்ண போறேன்? இத்தனை நாள் அண்ணாமலை அத்தை ஆபீஸ பாத்துக்கிட்டா, லீலாவதி அத்தை வீட்டை பாத்துக்கலையா? சோ நான் லீலாவதி அத்தை மாதிரி இருந்துட்டு போறேன். யார் என்ன வேலை செய்யறாங்கன்றத விட எல்லாமே இந்த குடும்பத்துக்காகன்னு நினைச்சா எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன எனக்கே அட்வைஸ் பண்றியா? ஐயோ இல்லங்க, நீங்க சொன்னதுக்கு தான் பதில் சொன்னேன். ப்ளூ தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ரெட் தானே சொன்னேன். ஏய், நீ என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. உன்னதான். இப்ப நீ என்னமோ சொன்னியே. அது வந்து நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லையே, நீ ஏதோ ரெட்னு சொன்ன மாதிரி இருந்தது. உண்மையை சொல்லு, நீ இப்ப என்ன சொன்ன? அதுவா, நீங்க ரெட் காயினை நல்லா பாக்கெட் பண்ணுவீங்கன்னு அண்ணாமலை அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, அதுதான் சொன்னேன். ஓ, கேரமா? அதுல நான் தான் கில்லின்னு அம்மாக்கு தெரியும்.